பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வியடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பெற்ற மதிப்பெண் 280, தவறவிட்ட மதிப்பெண் 20. பெற வேண்டிய மதிப்பெண்கள் என்னன்னா 280 + 20 300. இப்போ பெற வேண்டிய மதிப்பெண்கள் 300. ஓகேவா? பெற வேண்டிய மதிப்பெண்ணோட சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சதவீதம் 50%. மொத்த மதிப்பெண்ணை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பெற வேண்டிய மதிப்பெண்ணை இன்ட்டு எக்ஸு அதை ஈக்குவல் டு பெற வேண்டிய மதிப்பெண் 300. பெற வேண்டிய மதிப்பெண் சதவீதம் மொத்த மதிப்பெண்ணோட குறியீடு. அடுத்து பெற வேண்டிய மதிப்பெண்ணோட எண். இப்போ 50 சதவீதம் கீழே வரும்போது டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 300. இப்போது எக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ 300 இன்ட்டு 100 இங்கிட்டு இருக்க 100 இங்கிட்டு வரும்போது மல்டிப்ளையில் வந்துடும். ஸோ கீழே 50 இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 3000/50 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னன்னா 600.